தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் தகாத உறவில் இருந்ததை கணவரின் குடும்பத்தினர் கண்டுபிடித்ததால் 12 அடி உயர மாடியிலிருந்து பெண் குதித்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப பிரச்சனை நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாக்பாத் பகுதியில் உள்ள ஓயோ ஹோட்டலில் இருவரும் அறை எடுத்து தங்கியுள்ளனர். தகவல் அறிந்ததும் பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தார் அந்த ஹோட்டலுக்கு செல்ல அவர்கள் வருவது பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த பெண் 12 அடி உயர மாடியிலிருந்து கீழே குதித்து தப்பி ஓடினார். இருப்பினும் அவர் கீழே குதிப்பதை கணவர் வீட்டார் செல்போனில் படம் பிடித்தனர். இதுகுறித்து பெண்ணின் கணவர் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான் இஸ்ரேல் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானை நோக்கி போர்க்கப்பலை நகர்த்துவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஈரானில் தாக்குதலை தீவிரமாக்கி இருக்கும் இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு மையம், ஆயுத தயாரிப்பு மையங்களை குறிவைத்து தாக்கியுள்ளது. டெஹ்ரானை சுற்றிலும் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்க, இதற்கு பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி வருகிறது. ஈரான் ஏவும் ஏவுகணைகள், ட்ரோன்களை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு சுட்டு வீழ்த்தி வருகிறது. இப்படி இருக்க ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி இருக்கும் இடம் தெரியும். இப்போதைக்கு கொல்லப்போவதில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். நிபந்தனையின்றி கமேனி சரணடைய வேண்டும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மக்களுக்கு உரையாற்றிய கமேனி, இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் அதற்கான தண்டனையை கொடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டால் சரி செய்ய முடியாத பெரும் சேதத்தை சந்திக்கும் எனவும் எச்சரித்திருந்தார். ஈரான் வரலாற்றை அறிந்தவர்கள் எங்களை அச்சுறுத்தும் மொழியில் பேச மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட கமேனி, ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல என அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கையை விடுத்தார். இது ஒரு பக்கம் இருக்க, ஈரான் இஸ்ரேல் நிலவரம் குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் அவசர கூட்டத்தை நடத்தினார். அதில் அமெரிக்கா போரில் இணையும் விவகாரத்தில் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களிடையே முழுமையான உடன்பாடு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட வேண்டுமா என்பது குறித்து ட்ரம்ப் பரிசீலிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல், போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி இருக்க, கமேனி உரையை முடித்தவுடனே டெஹ்ரானில் இஸ்ரேல் தாக்குதலை அதிகரித்தது. இதனையடுத்து கமேனி பதுங்கு குழிக்கு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் உச்சகட்டத்தை எட்டுவதால் இரு நாடுகளிலும் பெரும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. 2 பேத்திகளை கொன்று பாட்டியும் அவரது தாயாரும் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 2 பேத்திகளை கொன்றுவிட்டு பாட்டிகள் இருவர் தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் அடுத்துள்ள சின்ன குளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காளீஸ்வரி என்பவரின் மகள் பவித்ராவுக்கும் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கும் கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 1 மாதமாக சின்ன குளிப்பட்டியில் உள்ள தாயார் வீட்டில் பவித்ரா வசித்து வந்தார். இந்நிலையில் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஒருவருடன் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக அவர் வீட்டை விட்டு சென்றுவிட்டார். இதனால் அவமானம் அடைந்த பாட்டி காளீஸ்வரி மற்றும் அவரது தாயார் செல்லம்மாள் ஆகியோர் தங்களது பேத்திகளான லித்திக்ஸா, தீப்தி இருவரையும் கொன்றுவிட்டு வீட்டில் இருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஆம்னி பேருந்தில் பயணித்த தம்பதியை கோபத்தின் உச்சிக்கு போகிற விதமாக ஓட்டுநரும் நடத்துனரும் செயல்பட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமா? பொள்ளாச்சியில் இறங்க வேண்டிய தம்பதியினரை தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று கேரளாவில் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ரஞ்சன் என்பவர் தனது மனைவியுடன் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தனது சொந்த ஊரில் கோவில் திருவிழாவுக்கு இருவரும் சென்றுவிட்டு மீண்டும் பொள்ளாச்சிக்கு ஆம்னி பேருந்தில் ஏறியுள்ளனர். பொள்ளாச்சியை பேருந்து கடந்து கேரள மாநிலம் பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது தங்களை பொள்ளாச்சியில் இறக்கி விடாதது குறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் அந்த தம்பதியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலையில் வேலைக்கு செல்வதற்காக ஸ்லீப்பர் டிக்கெட் புக் செய்ததாகவும், ஆனால் பொள்ளாச்சி வந்தபோது நடத்துனர் எழுப்பவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இதற்கு பொள்ளாச்சி வந்தபோது குரல் கொடுத்ததாகவும், ஏன் தூங்கினீர்கள் என்றும் கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீங்க கூப்பிட்டீங்களா? நீங்க அவங்க கூப்பிட்டா உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா 6 பேர் இறங்குனாங்களா? அதெல்லாம் பார்க்க முடியல. என்னதுக்கு நீ வர்ற? உனக்கு என்ன வேலைங்க? உனக்கு என்ன வேலை? நீ யாரு தம்பி? கண்டக்டர் என்ன வேலை? கண்டக்டர் என்ன தெரியுமா உனக்கு? ரேஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? பாலக்காடுல இறங்கி என்னத்துக்கு நான் போகணும்? பாலக்காடுல எதுக்கு போகணும்? நானு பொள்ளாச்சி இறங்கணும். எதுக்கு சவுண்ட் வரும்னா ஒன்னே நடுவில் இறக்கிட்டு போட்டுமா? நீ சும்மா இருப்பியா? எது தப்பு? தூங்கிட்டு இருந்தது தப்பா? எங்க நீ இன்ஃபார்ம் பண்ணீங்க? தம்பி நீ இன்ஃபார்ம் பண்ணல தம்பி. நீ கத்தவும் ஒன்னும் சொல்லவும். கண்டக்டர்ல எதுக்கு வர்ற? இவனுக்கு என்ன வேலை பார்க்கனே தெரிய மாட்டேங்குது. வந்து உட்காந்துருக்கான் படுத்து தூங்கிக்கிட்டு. அப்ப இதே மாதிரி ஒழுங்கா நீ நடந்திருக்கணும்ல. இதையடுத்து பேருந்தை ஒரு டீ கடை முன்பு நிறுத்தி அங்கிருந்து பொள்ளாச்சிக்கு செல்லும் பேருந்தில் ஏற்றிவிட்டனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் பொள்ளாச்சி தம்பதியர் வாக்குவாதம் செய்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. சாத்தூரில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். லாரி விபத்தில் 10 வயது சிறுமி அவங்க அம்மா கண் முன்னாடி துடிச்சு உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி சக்கரத்தில் சிக்கி தாயின் கண் எதிரே 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரை சேர்ந்த யாமினி கணவர் உயிரிழந்த நிலையில் மகன் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் யாமினி பணியாற்றி வரும் நிலையில் மகள் சௌமியா புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் அவர் தனது மகளை பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றபோது பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் இருந்த பள்ளத்தில் இருசக்கர வாகனம் இறங்கி ஏறியதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். இதில் பின்னால் வந்த தண்ணீர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சிறுமி சௌமியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாயின் கண்முன்னே மகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திருவண்ணாமலையை சேர்ந்த லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். இப்படி இருக்க பீக் ஹவர்ஸ் நேரத்தில் தண்ணீர் லாரி அந்த பகுதியில் சென்றதை தடுக்க தவறியதற்காக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுடலைமணியை சஸ்பெண்ட் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் ஆடம்பர காரில் வந்த தமிழகத்தை சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் பங்கில் 3000 ரூபாய்க்கு டீசல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
புனலூரில் உள்ள செம்மந்தூர் பகுதியில் இயங்கும் பெட்ரோல் நிலையத்திற்கு நெல்லையைச் சேர்ந்த 2 பேர் காரில் சென்றுள்ளனர். 3000 ரூபாய்க்கு அவர்கள் டீசல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் காரை வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்ததை தொடர்ந்து காரை மடக்கி பிடித்த போலீசார் 2 பேரையும் கைது செய்தனர். சின்னத்திரை நடிகர் ரிஹானாவோட 2வது கணவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கார். நான் இது வரைக்கும் சண்டை கூட போட்டது கிடையாது. லவ்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ற லவ்லாம் கிடையாது. நம்ம இன்ஃபர்மேஷன் சூட் கண்டிப்பா ஃபைல் பண்ணுவோம். பிரபல சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகத்தின் மீது திருமண மோசடி புகார் அளித்த 2வது கணவர் ராஜ்கண்ணன் இவர்தான். ஏற்கனவே இருவரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு பூந்தமல்லி காவல்துறையினர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இத்தனை நாட்களாக நடிகை பொத்தி பாதுகாத்த ரகசியத்தின் மொத்த உருவமாய் வந்து இறங்கினார் ராஜ்கண்ணன். விசாரணை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்கண்ணன் ரிஹானா தன்னிடம் பணத்தை கறந்து காதலித்ததாகவும் தற்போது நான் எத்தனையாவது கணவர் என்பதே எனக்கே தெரியவில்லை என்றும் மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்துள்ளார். பிரபல தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து வருபவர் ரிஹானா பேகம். சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக உள்ள ரிஹானா சீரியல் நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் சண்டை சச்சரவுகள் குறித்தும் கருத்து தெரிவித்து சோசியல் மீடியாவில் பிரபலமானவர். ஊருக்கே அட்வைஸ் சொல்லும் இந்த அம்மணி மீதுதான் அவரின் 2வது கணவர் ராஜ்கண்ணன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ரிஹானா தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி ரூபாய் 20 லட்சம் வரை பணம் பறித்துள்ளதாக அவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ராஜ்கண்ணனின் புகார் மனுவில் விவாகரத்து பெறாமலேயே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் முதல் கணவருடன் சேர்ந்து பல தொழிலதிபர்களுக்கு வலை வீசி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அதோடு சினிமாவில் சகஜமாக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை கணவராக இருந்தும் கண்டுக்க கூடாது என்றும் ரிஹானா கண்டிஷன் போட்டதாக கூறி ராஜ்கண்ணன் பகீர் கிளப்பியிருந்தார். இதைத் தொடர்ந்து பூந்தமல்லி காவல்துறையினர் இருவரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி பூந்தமல்லி காவல் நிலையத்திற்கு வக்கீலுடன் வந்து ஆஜரான ராஜ்கண்ணன் விசாரணை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் நடந்த அவசர திருமணத்திற்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அவங்க கேட்டு பண்ணதுனால போய் திருமணம் பண்ணோம். சரி, எனக்கு வந்து சென்டிமெண்டா சரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் பண்ணிக்கலாம் சொல்லி அர்ஜென்ட் என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாங்க. சரி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு ஃபேமிலி கிடையாது, எதுவும் கிடையாது. சரி ஓகே பிறந்தநாள் இதுமாதிரி வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பண்ணது. முடிச்சு என் கூட 2 நாள் இருந்தாங்க. 3வது நாள் என்கிட்ட டிமாண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ். ராஜ்கண்ணன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்கு முன்பாகவே ரிஹானா அவர் மீது மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நான் ஏதோ திருப்பி கொடுத்ததெல்லாம் கேட்டுருவேன், நான் எதுவும் பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையம்ல போய் உட்காந்தாங்க. மகளிர் ஆணையம்ல கூப்பிட்டு எனக்கு சம்மந்தம் கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இந்த மாதிரி நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன் இல்லை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, இல்லை நான் எதனா தப்பு என் சைடில் இருந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. பெண்கள் வன்கொடுமைன்றது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பட் அதே விஷயமா நான் பண்ணிருக்கேன், நீங்க கூப்பிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு சென்றபோது அதிகாரிகளிடம் நான் ரிஹானாவிடம் அதிர்ந்து கூட பேசியது கிடையாது, ஆனால் அவர் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளதாக ராஜ்கண்ணன் தெரிவித்துள்ளார். நான் இதுவரைக்கும் சண்டை கூட போட்டது கிடையாது. இதோ இப்போ கூட பாருங்க ரவுடி கத்தி வச்சுட்டு இருக்கான் அப்படிலாம். நான் வந்து 15 வருஷம் ஆகுது என் கம்பெனி. நான் ஈவென்ட் மேனேஜரா இருக்கேன். நானும் நடிகர் சங்கத்தில் மெம்பர் 95லேருந்து. அது மட்டுமின்றி தனக்கும் ரிஹானாவிற்கும் காதல் என்று ஒன்று இல்லவே இல்லை. நான் தனியாக வாழ்ந்து வந்ததால் ஃபேமிலி வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே அவரை திருமணம் செய்து கொண்டதாக விளக்கமளித்துள்ளார். லவ்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ற லவ்லாம் கிடையாது. நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும், நாதங்க அவ்வளவுதான். சரி, நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மேரேஜ் ஆகும். ஸோ அஃபிஷியலா ஒரு மேரேஜ் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் நல்லா இருக்கும், தனியா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து மற்றவங்க மனசுல லிட்டரலா வந்து பணத்துக்காக ஒருத்தர் மனசுல விளையாடுறது. எனக்கு புரிஞ்சுது. நான் வெளில வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. நான் எவ்வளோ கவுன்சிலிங் போனேன், நான் எவ்வளோ அதனால் அவஸ்தைப்பட்டேன்றது எல்லாருக்கும் நண்பர்களுக்கு தெரியும்.
அதோடு தன்னை போலவே கோவையிலும் ஒரு தொழிலதிபரை ரிஹானா திருமண ஆசை காட்டி சொகுசு கார், 5 ஏக்கர் நிலம் உள்ளிட்டவற்றை பெற்று ஏமாற்றியுள்ளதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளார். இல்ல, நான் விசாரிச்சது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒருத்தர் பேர்ல வந்து 5 ஏக்கர் ஏதோ வாங்கியிருக்காங்க ஊட்டியில. அதுவும் பாத்தீங்கன்னா ஆமா, இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2வது பொண்டாட்டி யாரு நான் உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் செல்வகுமார் சம்திங் ஏதோ ஒரு பேரு, கோயம்புத்தூர்காரு, இந்த மாதிரி கருப்பன் தான் கூப்பிடுவாங்க. அவர் தான் அந்த சிவப்பு கலர் கார் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவர் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்னு. அந்த கார் ரெடி பண்ணி அதுக்கு நாங்கள் பேட்டரி கீட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தா நான் தான் பண்ணி கொடுத்தாரும். இதற்கிடையே சீரியல் நடிகை ரிஹானாவும் ராஜ்கண்ணன் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தன்னை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாகவும், ராஜ்கண்ணன் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதாகவும், அவர் ஒரு ரவுடி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த ராஜ்கண்ணன் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக நடிகை ரிஹானா மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். அவங்க சொன்னாங்க வந்து ரவுடி ஒரு மேல நிறைய கேஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. தாராளமா என் பொறுப்பு செக் பண்ணிக்கோங்க. என் மேல ஒரே ஒரு கேஸ் இருக்கு, நான் ஓப்பனா சொல்றேன். அது என்னன்னா புட்டப் கேஸ். ஒரு பிரச்சனை வந்து ஹோட்டல்ல நடந்த பிரச்சனைக்கு அது வந்து பிசினஸ்ல வந்ததுனால ஒரு கேஸ் ஆச்சு. அது இப்போ போயிட்டு இருக்கு, அது முடிய நிலைமையில இருக்கு. அதுவுமே வந்து இவங்க சம்மந்தம் இல்லைன்ற லெவலில் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு எந்த இதுவும் இல்லை, அதுவும் சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடும். மற்றபடி என் பேரில் எந்த அலிகேஷன்ஸ் கிடையாது. இவங்க இந்த ரவுடி, இந்த கத்தி வச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த அட்வொகேட் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக வந்து டிஃபமேஷன் சூட் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம். வட இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் மாடல் அழகி கொலை செய்யப்பட்ட வழக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்த அவரது பாய் ஃப்ரெண்டு கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கு. ஹரியானாவில் கால்வாயில் மாடல் அழகி பிணமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. சிமி எனப்படும் மாடல் அழகியான ஷீதல் சௌத்ரி கடந்த திங்கட்கிழமை உடலில் காயங்களுடன் பானிபட் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டார். போலீஸ் நடத்திய விசாரணையில் கடந்த 14ஆம் தேதி ஷீதல் விளம்பர படப்பிடிப்பில் இருந்தபோது அவருடன் நெருங்கி பழகி வரும் சுனில் என்பவர் சந்திக்க வந்ததாகவும், அப்போது இருவருக்கும் இடையே மோதல் வெடித்ததும் தெரியவந்துள்ளது. சம்பவத்தன்று சுனில் தாக்கியதாக தனது தங்கையிடம் ஷீதல் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள போலீசார், ஷீதலை கொன்று காரில் கடத்தி சென்று கத்தியில் சரமாரியாக குத்தி கொலை செய்து கால்வாயில் வீசியதை சுனில் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கொலை செய்துவிட்டு விபத்தில் சிக்கியது போல் நாடகமாடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சுனிலை போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மடக்கினர். சுனிலுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஷீதலுடன் 7 வருடங்களாக நெருங்கி பழகி வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஷீதலுக்கும் ஏற்கனவே திருமணமாகி 5 மாத குழந்தை இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் ஹரியானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் ரயிலை கவிழ்க்க சதி திட்டம் நடத்தப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் அருகே ரயில் தண்டவாளத்தில் ராட்சத இரும்பு கம்பி வைக்கப்பட்ட விவகாரத்தில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தாழையூர் அருகே தண்டவாளத்தின் குறுக்கே ராட்சத இரும்பு கம்பி வைக்கப்பட்டிருந்தது. இதில் மோதியதில் ரயில் இன்ஜின் பழுதடைந்த நிலையில் ரயில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் ரயிலை கவிழ்க்க சதி வேளையா என்ற கோணத்தில் ரயில்வே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாபு தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை எந்த தடயங்களும் கிடைக்காத நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதேனும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர். குஜராத்தில் ஒரு முதியவர் ஆற்றுல அடித்து செல்லப்பட்ட வீடியோ பார்க்குறவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. குஜராத் மாநிலம் பாவ்நகர் அருகே ஆற்றை கடக்க முயன்ற முதியவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் பாவ்நகரை அடுத்த மஹுவா பகுதியில் ஆபத்தை உணராமல் ஆற்றை கடக்க முயன்ற முதியவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பின் முதியவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். பெட்ரோல் பங்க் ஊழியரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்கு. எதுக்காக இந்த தாக்குதல்னு விரிவாக பார்க்கலாம்.
உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்தசகர் பகுதியில் பெட்ரோல் பங்க் ஊழியரை 4 பேர் கொண்ட முகமூடி கும்பல் சரமாரியாக தாக்கியது. வாகனத்தில் சிஎன்ஜி எரிபொருளை நிரப்பிய இளைஞர்களிடம் பெட்ரோல் பங்க் ஊழியர் பணம் கேட்டுள்ளார். பணம் தர மறுத்த அந்த கும்பல் ஊழியரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. காயமடைந்த ஊழியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வாகன பதிவு எண்ணை வைத்து தொடர்புடைய கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.